ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த சமையல் சேனல் வழியா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. சிம்பிளான சமையல் எக்ஸலண்டான டேஸ்ட்ல வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ண மறக்காதீங்க. வாங்க கிச்சனுக்கு போகலாம், சுவையா ஆரோக்கியமா சமைக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போறது ஒரு பாயசம் ரெசிபி தாங்க. இது கேரளா ஸ்பெஷல் பாயசம், அடப்பிரதமன் அப்படின்னு நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த அடை பாயசத்தை நம்ம வீட்டில் சிம்பிளாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது ரெடிமேட் அடை கடையில் வாங்கிட்டு தான் நம்ம இந்த பாயசம் செஞ்சுருக்கோம். அடையை வீட்டில் செஞ்சும் செய்யலாம், அது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ். இப்போ ஈஸியான மெத்தடில் இந்த அடை பாயசம் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இந்த பாயசம் செய்யறதுக்கு அடிகனமான ஒரு கடாய் ஸ்டவ்ல வச்சிருக்கேன். அதில் 100 கிராம் அளவுள்ள அடை சேர்க்குறேன். இது ரெடிமேட் தான், எப்படி நம்ம சேமியாலாம் வாங்குவோமோ அதே போல் கடையில் பேக்கெட்டில் வாங்கினது தான். பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா டபுள் ஹார்ஸ் பிராண்டு. இந்த பிராண்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு அடை, நான் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, அதனால தான் இதையே ரெகுலராக வாங்க ஆரம்பிச்சிட்டேன். லோ ஃப்ளேமில் வச்சு இந்த அடைங்கள்லாம் லைட்டாக சூடேற வரைக்கும் நம்ம வறுத்தா போதும், நல்லா ஆறட்டும். இது நல்லா ஆறின பிறகு இன்னொரு ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்ச பிறகு ஆறின இந்த அடையை எடுத்து இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தட்டு போட்டு மூடி அப்படியே வச்சிருங்க. அடைகளை சேர்த்த உடனேயே நீங்கள் கலந்து விட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் வேகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, ஏன்னா சூட்லேயே இது சூப்பராக வெந்து வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது எல்லாமே வெந்து வந்திருக்கு. நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஒரு வடிகட்டி வச்சு இதை வடிகட்டி எடுத்துக்கணும். அந்த வடிகட்டின தண்ணியை நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அதுக்கப்புறம் நல்லா ஃப்ரெஷ்ஷான வாட்டர் இதில் 1/2 லிட்டர் அளவு சேர்த்துட்டு இந்த அடைகளையும் சேர்த்துட்டு ஒரு மிதமான தீயில ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விடலாம். வெந்த பிறகு இதில் நல்ல திக்கான காய்ச்சின பால் சேர்த்துருக்கேன். பாலோட அளவு 3/4 லிட்டர். நல்ல திக்கான பாலாக இருக்கட்டும். ஃபுல் ஃபேட் மில்க்குன்னு கடையில் நம்ம வாங்குவோம் இல்லைங்களா, அந்த பால். நீங்கள் பசும்பால் சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா நல்லா காய்ச்சிட்டு மேலே ஏடெல்லாம் படியும் இல்லைங்களா, அந்த ஸ்டேஜ் வந்த பிறகு பாலை எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. அடைகள் வெந்து நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக நமக்கு மாறி வரும் கலர். சேமியாலாம் வெந்த பிறகு எப்படி வருமோ அது போல் வரும். பாலும் சுருங்கிடும். அந்த சமயத்தில் இதில் கண்டிப்பாக கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்கணும். கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்து செஞ்சிங்கன்னா இந்த ரெசிபி நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். அதுக்கு அடுத்தது பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இனிப்புக்கு சர்க்கரை சேர்க்கிறோம். கண்டென்ஸ்டு மில்க்லேயும் சர்க்கரை இருக்கும், அதனால இப்போ நம்ம சேர்க்கிற சர்க்கரையோட அளவு குறைச்சி சேர்த்துக்கணும். நீங்கள் கண்டென்ஸ்டு மில்க் நிறைய சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா சர்க்கரையோட அளவை குறைச்சிக்கோங்க. நான் இன்னைக்கு 150 ml அளவுள்ள கண்டென்ஸ்டு மில்க்கும் 50 கிராம் அளவுள்ள வெள்ளை சர்க்கரையும் சேர்த்துருக்கேன். இதை நீங்கள் எப்படி பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா திக்காக இது போல் ஒரு ஸ்டேஜ் வந்த பிறகு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வேற ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் அதிலே கூட வச்சுக்கலாம். பொதுவாக இந்த பாயசத்துக்கு நெய் இல்லை வேறு எந்த நட்ஸுமே கூட சேர்க்க மாட்டாங்க. நம்ம விருப்பப்பட்டால் நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு, திராட்சை இல்லை வேறு ஏதாவது ட்ரை நட்ஸ் இருந்ததுன்னா இதில் சேர்த்துக்கலாம். இந்த பாயசம் பொறுத்த வரைக்கும் ட்ரெடிஷ்னலாக இதில் வேறு எந்த வித நட்ஸுமே சேர்க்காமல் இப்படி தான் செய்வாங்க. இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா இந்த பாயசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேர் மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸில் ரெஸ்டாரண்ட்லலாம் டேஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த ஒரிஜினல் டேஸ்ட்டு எப்படி நம்ம கொண்டு வருது அப்படின்னு தெரியாமல் இருக்கும். இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு அடப்பிரதமன் ரெடி ஆகிடுங்க. இந்த ரெசிப்பியை இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க, டேஸ்ட் வேறு லெவலில் வருங்க. இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க. சுவையாகவும் இருக்கணும், ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.